ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டென்ட் எதுவும் என்னோடய வீடியோவில் இருக்காது, இருந்ததும் கிடையாது. அதே மாதிரி மிஸ்லீடிங் கண்டென்ட் கூட என்னோடய வீடியோவில் கிடையாது. இது ஃபஸ்ட் நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது மிஸ்லீடிங் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்லோட் செய்யப்படும், இனிமேலும் செய்யப்படும். இதுவெல்லாம் பண்ணதும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுட்டு வீடியோக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அப்டேட்ஸ் ஏன் சார் வரல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நம்ம எஜுகேஷனல் குரூப்பில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே 9:33, அதாவது காலையில் 9:33 ஐ எம் நாட் அவைலபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் பார்க்க மறந்துருப்பீங்க. மறந்துட்டவங்க ஒரு டைம் போய் பாருங்கள். காலையில் 9:33 அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் டைம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடிவு சொல்ல தான் வந்தேன். நான் ஆக்சுவலாக அந்த டைம் அவைலபிள் இல்லை. 2:55 தான் வந்தேன். எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல மார்க்கெட் ட்ராவல் பண்ண சொல்ல தான் வந்தேன். இப்போ இந்த இடத்துல என்னால் என்ன பண்ண முடியும் அந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்போத்தி நிலவரம் என்ன இருக்குதோ அது மட்டும் தான் என்னால் ஷேர் பண்ண முடியும். ஸோ என்னுடைய பார்வையில் இந்த 200 EMA கிட்ட ப்ரைஸு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல எந்த ப்ரைஸ் எடுத்தாலும் சரி, கிட்டத்தட்ட 2:55 ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நாளைக்கு BTS எடுக்கலாம், STBT எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை ஆல்ரெடி இந்த புட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணலாமா இல்லையா அப்படின்னும் சரி, இல்லை இந்த இதில் கால் ரைட் பண்ணிட்டு வந்திருப்பாங்களே அவங்களும் சரி. ஸோ இவங்களாம் என்ன பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஷேர் பண்ண தவிர, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் தராங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, சொல்கிறவங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா பாதி பேர் அப்படி இருப்பாங்க, பாதி பேர் எப்படி இருப்பாங்க. சார் இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாக்ட்லி சொல்ல முடிஞ்சிருக்குமா சார்? நீங்கள் சொல்கிறீங்க இந்த இதில் ஷார்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம்னு சொல்கிறீங்க, இது நீங்கள் இருந்து தான் சொல்லியிருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு வேளை புதுசாக ஜாயின் பண்ணாதவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். நான் உண்மையிலே லைவ் மார்க்கெட்லேயும் ரன்னிங் மார்க்கெட்டில் அப்படின்னா, ஏன்னா சில வார்த்தைகள் உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருக்குது. அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்ஸ், அதுக்கு நம்ம என்ன ஒபே பண்ணி தான் இந்த வீடியோஸ்லாம் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி காரணத்தினால் சில ஆங்கில வார்த்தைகளை தவிர்க்கிறது பெட்டராக இருக்கும். அப்படின்றதுனால தான் சில வார்த்தைகளை நான் தவிர்த்துட்டு நம்ம தமிழ்லேயே பேசலாம் சில வார்த்தைகளை அப்படின்னு குறிப்பிடுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ப்ரீவியஸ் அந்த அட்லீஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆங்கிலத்தில் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வருமா இல்லைன்னு தெரியல. ஓகே, லெட்ஸ் சி, பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மார்க்கெட்டு ஒரு டவுன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஜோன்லேருந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கீழே ட்ராவல் பண்ணிச்சு. அதாவது 10 நிமிஷம் கேண்டில் 1 2 3 கேண்டில் ட்ராவல் பண்ணியிருக்குது. ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூஷன் இந்த கேண்டில் கீழே வந்திருக்கு. கீழே வந்ததுக்கப்புறம் மேலே க்ளோசிங் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே ஒரு பிரேக் டவுனுக்கான எந்த ஒரு சான்சஸ் இல்லை. ஏன்னா திரும்ப உள்ளே போயிட்டு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணிட்டாங்க அங்கேருந்து. எப்போது இந்த சப்போர்ட்டுக்கு உள்ளே இதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வெளியே வந்தவங்கள உண்டு. இல்லை சார் இந்த மிஸ் பண்ணிட்டேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் லோ ஃபார்மேஷன் பண்ணி ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அதில் இந்த இடத்துல மேபி இங்கே சப்போர்ட்டில் வெத்தவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் இதில் கீழே க்ளோசிங் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. 3 விதமான இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸில். ஓகே, சரி. இப்போது இந்த இடத்துல ஓகே சார், நம்ம ப்ரைஸு வந்துடுச்சு, பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. இருந்தாலும் மார்க்கெட்டில் இந்த விஷயம் எப்படி நடந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் ரன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு எதுவும் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்றது அப்டேட்டை இதுக்கு முன்னாடி வீடியோவில் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி அப்டேட்ஸையும் பாருங்கள். அதே மாதிரி இந்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் போய் பாருங்கள். ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் சொல்லிட்டு போயிடுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த டைமில் என்ன நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இதில் நான் 100% நம்ம சரியாக இருப்போம் அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. இதில் நம்மளுடைய கணிப்பு ஓரளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கலாம். ஓகே, சரி சார். இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் ஆகும், அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு இந்த இடத்துலேருந்து விலை ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கணும் ஃப்ரெண்ட். ஆங்கிலத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி நம்ம தமிழை முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேருந்து
கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸு இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன மாறும், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நீட்டிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக அமையும். இப்போ இந்த இடம்லாம் என்னாகும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமையும். ஏன்னா ப்ரைஸ் கீழே வந்துடுச்சு இல்லையா, இப்போ என்னாகும், இது வந்து ரெசிஸ்டன்ஸாக அமையும். ஸோ ரெசிஸ்டன்ஸாக அமைந்து அகைன் வந்து ஸோ இந்த 56,300 ரேஞ்சில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு ப்ரைஸை இந்த அளவுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இல்லை சார் மார்க்கெட் வந்து டக்குன்னு கீழே அப்படி க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா கூட அப்போவும் இந்த 56,300 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நமக்கு இங்கே கிடைச்சாலும் சரி இல்லை இங்கே கீழே கிடைச்சாலும் சரி நமக்கு இந்த இடத்துல வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விலை போகிற தூரம் நம்ம அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம பண்ணிக்கணும். சரி, ஏன் சார் அந்த இடத்துக்கு வரணும்னு ஏன் சொல்கிறீங்க, அது காரணம் இல்லையா, கரெக்ட் தான், நம்ம கேட்க தப்பு இல்லைல்ல. அந்த இடத்துக்கு ஏன் வரும் காரணம்னு சொல்கிறீங்க அப்படின்னா சிம்பிள். என்ன சிம்பிள், இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஃபெப் ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டை அங்கேருந்து திரும்பிடுச்சு அப்படின்னா கேப் ரீஃபில் முடிஞ்சது, ரைட்டு, ஓகே. இந்த கேப் ரீஃபில் முடிஞ்சது, ஓகே. இதை சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும், இது ரெசிஸ்டன்ஸாக மாறும், ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணி கீழே வருது. அப்போது இந்த 56,300 ஏன் சார் பதிவிடுறீங்க அந்த இடத்துல அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா இது ஃபெப் ரீடெஸ்ட்மெண்ட்டோடைய 50% ஏரியா. அப்போது ஒரு வேளை கேப் டவுன் என்ன மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் இப்போ இதெல்லாம் என்ன ரெசிஸ்டன்ஸாக மாறும். இது இந்த 56,500 அப்படின்ற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. மறக்காமல் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, 150 லைக்ஸ் அதிகமான இல்லை, 150 லைக்ஸ் தொடர்ந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி வீடியோக்கள் வரும் நாட்களில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி பதிவிட முயற்சி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 150 லைக்ஸ். எல்லாம் லைக்ஸ் பண்ணிட்டீங்களா? டக்குன்னு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் தெரிஞ்சிடும், நீங்கள் லைக் பண்ணணுன்னு டக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கமெண்ட், உங்களால் டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா. நான் புதுசாக வரவங்களுக்கு கமெண்ட் பார்த்தா தான் புரியும், உங்களுக்கு லைக் பார்த்தா புரியாது, கமெண்ட் பார்த்தா புரியும். ஸோ கமெண்ட்லேயும் உங்களுடைய ஒரு சில நிமிடங்கள் செலவழித்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ரைட்? சரி, இப்போ நிஃப்டி பேங்க்குடைய விவாதம் வந்து முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு போதும், இதுக்கு தேவையான ஏன்னா இன்ட்ரடே அப்படின்ற அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம தூரத்தை கணிக்க முயற்சி பண்ணுறோம். இது வந்து போதுமான விஷயம், ரைட்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கு போயிடலாம். நிஃப்டி 50ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியா வந்து கண்டினியூஷன் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இந்த கேப் ரீஃபில் பண்ண வரல, இந்த கேப்பை ரீஃபில் பண்ண வரல. இந்த 25,000 அப்படின்ற ஒரு லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 200 EMA லைனும் கிட்ட வந்துடுச்சு. அப்போது ஒரு வேளை இந்த நமக்கு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாளைக்கு. ஓகே, ஏன்னா இந்த செல்லிங் வந்தாங்க, ஸோ ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகிட்டுக்கு. இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த லெவல் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி. ஒரு வேளை இல்லை சார் இந்த பக்கம் சப்போர்ட் டக்குன்னு வந்து உடச்சிட்டு மேலே போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், இந்த பக்கம் டபுள் பாட்டம் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே போகிறாங்க அப்படின்றப்போ அவங்களோட அடுத்த டார்கெட் என்ன இருக்கும், 25,200 25,240 2 லெவல் வந்து அவங்களுடைய அடுத்த ஒரு டார்கெட்டாக அமையும். இது வந்து நிஃப்டி 50ல் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு இந்த மாதிரி ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ஆப்ஷன், அதாவது நமக்கு டவுன் சைட் க்ளோசிங் கொடுத்துச்சு இது கீழே அப்படின்னப்போ நமக்கு இந்த 25,000 வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இல்லை இந்த பக்கம் டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்டெண்ட் ஆகிட்டு மேலே மூவ் ஆச்சுன்னா நமக்கு வந்து அங்கேருந்து ஒரு அப்பர் சைட் பார்க்கலாம். ஏன்னா வந்து ப்ரைஸை இந்த மாதிரி ஒரு இங்கே டக்குன்னு கேப் அப் ஆகிடுச்சு, இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி. இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஏரியான்னு சொன்னேன். கேப் ஃபில்லும் முடிஞ்சிச்சு இந்த இதில். ஏன்னா சென்செக்ஸில் டச் ஆகிட்டு போயிடுச்சு, அந்த கேப்பை ரீஃபில் முடிச்சிச்சு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஏரியா. ஸோ இது 82,300 ப்ளஸ் 200 EMA லைன் டச் ஆகிடுறதுல ப்ரைஸு அகைன் இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கூட நெக்ஸ்ட்டு இந்த தூரம் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 82,300 ஒரு டைம் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி. இது சேம் கான்செப்ட் தான். நம்ம நிஃப்டியில் என்ன பண்ணோம்னா ஒருவேளை ப்ரைஸ் அகைன் இந்த டபுள்யூ பேட்டர்ன் பண்ணி மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே இந்த 82,700 82,800 அந்த தூரம் கடக்கிறதுக்கான முயற்சிகளை ஏற்படலாம். அப்போ நம்ம இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தால் இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த நெக் லைன் கட் ஆகிடுச்சு, அதாவது இந்த சப்போர்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்றப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே கேப் ரீஃபில் ஏரியா. ஸோ இங்கே ப்ரைஸ் வரும். ஓகே, ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி மிட் கேப் பக்கம் போகலாம்.
நெட்டி மிட் கேப்பு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. கேப்பை ரீஃபில் பண்ணதான் நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கேப்பை ரீஃபில் பண்ணலை. ஓகே, ஸோ ப்ரைஸு வந்துட்டு அதுக்கப்புறம் போச்சுன்னா நீங்கள் வந்து அப்போ நம்ம நெக்லைன் பிரேக் ஆனதாக கணக்கு எடுத்துக்கலாமே தவிர, ஸோ இன்னொரு லோ கிரியேட் ஆகிறதும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். கொஞ்சம் இந்த மாதிரி லோ கிரியேட் ஆன் போனால் கூட ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எக்ஸிட் ஆகலாம். அடுத்த லெவல் 60,000 அந்த ரேஞ்சை தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை நம்ம எஜுகேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். இது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹார்ட்ஸ் அண்டு லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 150, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 150 லைக்ஸ் கம்மினா இனிமேல் அப்டேட் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். நாளைக்கு அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது லைக்ஸ் என்ன சார் ஃபஸ்ட் கேஸ் 100 லைக்ஸ் கம்மியாக இருந்தாலும் 100 ஹார்ட்ஸு கம்மியாக இருந்தாலும் நாளையிலேருந்து அப்டேட் எதுவும் வராது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் இப்போவே மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு 500 பேர் பார்க்குறாங்க, ஒரு 10% அப்படின்னா கூட 50 லைக்ஸ் வரணும். அதாவது 500 பேரும் நம்ம லைக் பண்ண தேவையில்லை விடுங்க. ஏன்னா வந்து புதுசாக இருப்பாங்க, விஷயம் தெரியாதவங்களாக இருப்பாங்க. ஒரு 50 பேர் அவங்களுக்கு அந்த ஹார்ட்ஸ் லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.